அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வேடிக்கையாய் ஆரம்பித்த விவாதம் விபரீத முடிவுகளுக்கு இட்டு சென்று விட்டதாய் உணர்ந்தாள் நிர்மலா. இத்தனை தாமதமாய் அவள் ஒரு நாளும் வீடு திரும்பியதில்லை. பெரும்பாலும் மூர்த்தி வேலை முடித்து வீடு திரும்பும் போது அவள் வீட்டில் இருப்பாள். இன்றைக்கு அவன் வீட்டிற்கு வந்து இந்நேரம் நெடுநேரம் கடந்திருக்கும். அவள் இப்போதுதான் வீட்டிற்கே போய்க் கொண்டிருக்கிறாள். என்ன நடக்கப் போகிறதோ எல்லாம் இந்த சுமித்ராவால் வந்த வினை. அன்றைக்கு பணி முடிந்து பள்ளியிலிருந்து கிளம்பி நிர்மலாவும் சுமித்ராவும் ரயில் நிலையத்தை நெருங்கிய சமயத்தில் ஜெகன் தன்னுடைய ஸ்கூட்டரில் வேகமாய் வந்து அவர்களை வழிமறித்து வாகனத்தை நிறுத்தி மூச்சு வாங்கி கர்ச்சிப்பால் முகத்தை அழுத்தி துடைத்தபடி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். என்ன ஜெகன், வண்டியில தானே வந்தீங்க? ஏதோ வண்டியை முன்னால விட்டு அதுக்கு பின்னால ஓடி வந்தது மாதிரி இப்படி மூச்சு வாங்குறீங்க என்று சிரித்தாள் நிர்மலா. போங்க மிஸ், எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே வர்றேன், காதலியே வாங்காம 2 பேரும் வேகமா நடந்து வந்துட்டீங்க என்றான் ஜெகன். இறைச்சல்ல ஒன்றும் கேட்கலையே. சரி, என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க, இப்ப ட்ரெயின் வந்துடும் அவசரப்படுத்தினாள் நிர்மலா. ஒண்ணுமில்ல மிஸ், சுமித்ராவை காட்டி இவங்கள பிரின்சிபல் உடனே கூட்டிட்டு வர சொன்னார், அதான் என்றான் அவன். அந்த கழடுக்கு வேற வேலையே இல்லை, ரிட்டையர்டு ஆயிட்டா அக்கடான வீட்டில் கிடக்காம ஸ்கூலுக்கு பிரின்சிபால்னு வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு. சரியான மறதி கேஸ், நினச்சி கூப்பிடும். கிளம்புறப்ப கூட பார்த்துட்டு தானே வந்தேன், இப்போ எதுக்காக கூப்பிடுது? சுமித்ராவின் முகத்தில் களைப்பும் அலுப்பும் அதீத எரிச்சலும் பொங்கியது. என்ன விஷயம்னு எதுவும் என்கிட்ட சொல்லலை மிஸ், வேகமாக போய் கூட்டிட்டு வாடான்னு மட்டும் என்னை விரட்டினார். ரொம்ப அவசரமான விஷயமா தான் இருக்கும். அவர் ரொம்ப பதட்டமாக இருந்தார். வண்டியில் ஏறிக்கோங்க மிஸ், வேகமாக ஒரே மிதியில் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறேன் என்றான் ஜெகன். அம்பத்தூரில் இருக்கிற ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் நிர்மலா சுமித்ரா இருவரும் இயற்பியலுக்கும் வேதியியலுக்கும் ஆசிரியைகள். ஜெகன் அந்த பள்ளியின் அலுவலக உதவியாளன். வேலை முடிந்து நிர்மலா அரக்கோணத்திற்கும் சுமித்ரா அதையும் தாண்டி திருத்தணிக்கும் ரயிலில் திரும்பி போக வேண்டும். நீங்கள் போங்க ஜெகன், நான் வர்றேன் என்றாள் சுமித்ரா. 1.5 கிலோமீட்டருக்கும் மேலே திரும்பி நடக்கணும் மிஸ், நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா திரும்ப வர இருட்டிடும் மிஸ். உங்கள் வேலை முடிஞ்சதும் நானே உங்களை திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விடுறேன். பரவாயில்லை, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சாவது சீக்கிரம் வர பார்க்குறேன். நீங்கள் போய் நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் அந்த பிரின்சிபல் கலடுக்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் என்னை வர சொன்னதையே மறந்துட்டு அது பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட போகுது என்றாள் சுமித்ரா. வண்டியிலேயே போயிட்டு வந்துடு சுமித்ரா, அப்போதான் 6:30 மணி ட்ரெயினையாவது பிடிப்ப, இல்லைன்னா 7:30 மணி ட்ரெயின் தான் உனக்கு என்று நிர்மலாவும் சொன்னாள். வேண்டாம்ப்பா, அவர் போகட்டும், நீங்கள் கிளம்புங்க ஜெகன் என்று சுமித்ரா சொல்லவும் அவன் முகம் அவமானத்தால் தொங்கி போனது. விருட்டென்று வண்டியை கிளப்பிய வேகத்தில் அவனுடைய கோபம் அப்பட்டமாய் வெளிப்பட்டது. சுமித்ரா அதையெல்லாம் கண்டுகொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. ப்ளீஸ் நிர்மலா, நீயும் என் கூட வாயேன், கழடு கொஞ்சம் சவள கேஸு, எதுக்கு கூப்பிடுதுன்னே தெரியல, ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு அதே ஆட்டோவில் திரும்பிடலாம் கெஞ்சினாள் சுமித்ரா. நீ ஜெகன் கூட வண்டியிலேயே போயிட்டு வந்திருக்கலாம் சுமித்ரா, ஆட்டோ சார்ஜாவது மிச்சமாயிருக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் ஏண்டா இப்படி இருக்கியோ? அவன் கூட வண்டியில் போனால் உன் கற்பு போயிடுமா என்ன? ஜெகன் எவ்வளவு நல்ல மனுஷன், அவன் மனசை நோக்கடிச்சிட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா என்று அழுத்து கொண்டபடி ஆட்டோ விசாரிக்க போனாள் நிர்மலா. ஸ்டாண்டில் ஆட்டோ ஏதுமில்லை. ஆட்டோவிற்காக காத்திருக்கும் நேரத்தில் கொஞ்சம் நடக்கலாம் என்று இருவரும் பள்ளியை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். என் வீட்டுக்காரர் பற்றி தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அடுத்த ஆம்பளைக்கிட்ட நான் பேசுகிறதையே சகிச்சுக்க முடியாமல் சத்தம் போடுற ஆள். நான் ஒரு ஆம்பளையோட வண்டியில் பின்னால் உட்காந்து போனது தெரிஞ்சால் அவ்வளவுதான், வீட்டில் பூகம்பமே வெடிக்கும். இன்னைக்கு ஒன்னே போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று வருத்தமாய் சொன்னாள் சுமித்ரா. அப்படின்னா பொண்டாட்டியை வீட்லேயே பூட்டி வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு வேலைக்கெல்லாம் அனுப்பணும் வெடித்தாள் நிர்மலா. பணம் வேணுமே, உனக்குத்தான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் நிர்மலா, மன்னிச்சுக்கோ என்றபடி லேசாய் விசும்பத் தொடங்கினாள் சுமித்ரா. சரி சரி, அழுது தொலைக்காத, எதுக்கெடுத்தாலும் அழுகிறத விட்டுட்டு ஆம்பளைங்களை தட்டி கேட்க தொடங்கணும், அப்பதான் பொம்பளைங்களுக்கு விமோச்சனம் பிறக்கும். அது சரி, நீ ஜெகனோட வண்டியில் போனால் அது எப்படி உன் புருஷனுக்கு தெரியும் என்று கேட்டாள் நிர்மலா. நானே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உளறி தொலைச்சிடுவேன்,
எனக்கு தான் ஓட்டை வாயாச்சே. அதுவும் அவர்கிட்ட இருந்து நான் எதையும் எப்பவும் மறைக்கிறதே இல்லை. அது அப்படியே பழகிருச்சு என்றால் பெருமை பொங்க. பெரிய பத்தினி தெய்வம்னு மனசுக்குள்ள நினப்பு என்று எரிச்சலடைந்தபடி சரி சரி வேகமா எட்டி நட சுமித்ராவை விரட்டினாள் நிர்மலா. இருவரும் பள்ளிக்கு போனபோது பிரின்சிபல் கிளம்ப தயாராக இருந்தார். பிரின்சிபல், எவ்வளவு நேரம்மா, நடந்தேவா வர்ற? ஜெகன் கூட வண்டியிலேயே வந்திருக்கலாம்ல என்று கடிந்து கொண்டார். சுமித்ரா அதை சட்டை செய்யாமல் என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க சார் என்று அவசரப்படுத்தினாள். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கெமிக்கல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேலம்மா, அதுக்கு கம்பெனியிலிருந்து ஆள் வந்திருக்கார், லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போமா என்றார் பிரின்சிபல். சார், நம்ம லேப் அட்டண்டர்கிட்ட மத்தியானமே லிஸ்ட் எழுதி கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இருந்தேனே, அவர் கொடுக்கலையா? ஆமாம், ஏதோ கொடுத்தானே, அது கெமிக்கல்ஸ் லிஸ்ட்டு தானா? அதை எங்கே வச்சேன்னு இப்போ ஞாபகம் இல்லைம்மா. நீ எதுக்கும் இன்னொரு லிஸ்ட் எழுதி கொடுத்துடுமா என்றார் கூலாக. சுமித்ரா தலையில் அடித்துக்கொண்டு ஜெகனிடம் ஒரு பேப்பர் கொண்டு வர சொல்லி பரபரவென்று எழுதி கொடுத்துவிட்டு இருவரும் ரயில் நிலையம் நோக்கி திரும்ப நடந்தார்கள். மறுநாள் மதிய உணவின் போது நிர்மலா நேற்று நடந்த சம்பவத்தை விவரித்து சுமித்ரா ஜெகனின் ஸ்கூட்டரின் பின்னால் உட்கார்ந்து போக மறுத்ததை சொல்லி இந்த நூற்றாண்டின் கற்புக்கரசி இவள்தான் என்று கலாய்க்கவும் சக ஆசிரியைகள் எல்லோரும் கேலியும் கிண்டலுமாய் அவளை சீண்டத் தொடங்கினார்கள். ஜெகன் ரொம்ப சாதுடி, அவன் கூட ராத்திரி தனி ரூம்ல கூட தங்கலாம், உன் கற்புக்கு ஒரு பங்கமும் நேராது, அதுக்கு நான் கேரண்டி, அத்தனை நல்லவன் அவன், அவன் கூட வண்டியில போக மாட்டேன்னுட்டியே, நெசமாவே நீ விவசாய கெட்டவள் தான் என்றாள் சாவித்ரி. உன் புருஷன் அத்தனை சந்தேக பிராணியா சுமி? பொண்டாட்டியோட சம்பாத்தியம் மட்டும் வேணும், ஆனால் ஆம்பளையோட நிழல் கூட படாம அப்படியே பதிவிரதையா வீட்டுக்கு வரணுமாக்கும். கடுமையாக திட்டினாள் ராணி. பெண்கள் ஆளாளுக்கு தன் புருஷனை பற்றி கொடூரமாய் சித்தரித்து பேசவும் சுமித்ராவிற்கு கோபம் வரத் தொடங்கியது. என் புருஷன் மட்டும்தான் சந்தேக பிராணியா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான். கொஞ்சம் கூட குறைச்சலா இருக்கலாம், ஆனால் பொசசிவ்னஸ் இல்லாத ஆம்பளை ஒருத்தராவது உண்டா என்று வெடித்தாள். பொண்டாட்டி மேலே உள்ள அதீத பிரியத்தில் கொஞ்சோண்டு பொசசிவ்னஸ் இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை என்று பொதுவாய் சொன்னாள் சாவித்ரி. இவங்களுக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி நல்ல சத்தமாக சொல்லுங்க மாமி என்று உற்சாகமாக சொன்னாள் சுமித்ரா. அப்படியெல்லாம் எல்லா ஆம்பளைங்களையும் உன் புருஷனுக்கு சமமாக ஒரே தட்டில் வச்சு சந்தோஷப்படாத சுமி. காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. எவ்வளவோ ஆம்பளைங்க பெண்களை மதித்து கரிசனத்தோடு நடந்துக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு என்றாள் நிர்மலா. அதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எதையும் கண்டுக்காத மாதிரி வெளியில் நடிச்சுட்டு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க, சமயம் பார்த்து கோரமாக வெளிப்படுத்துவாங்க, புரிஞ்சுக்க தீர்மானமாய் சொன்னாள் சுமித்ரா. ஆம்பளைங்க சைக்காலஜியை அப்படியே கரைச்சி குடிச்ச மாதிரி பெணாத்திர சுமி. நீ சொல்கிற லிமிட்டுக்கு மேலேயே பெண்களை அனுமதிக்கிற எத்தனையோ ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அதனால் சந்தேகங்கிற தீராத வியாதி உள்ள உன் புருஷனுக்காக ஒட்டுமொத்த ஆண்கள் சமூகத்தையும் குறைச்சி பேசாத. நிர்மலாவும் கொஞ்சம் கோபமாய் சொல்லவும் சுமித்ராவிற்கு ஆங்காரம் போக்கிவிட்டது. சரி, உன் புருஷன் உன்னை எது வரைக்கும் அனுமதிப்பார்னு பரீட்சை பண்ணி பார்த்துடலாமா? இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் நீ வீட்டுக்கு போகாத. உன் புருஷன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் நீ வேறொருத்தர் கூட ஊர் சுத்த போயிருக்கிறதா போய் சொல்கிறேன். அதுக்கு உன்னவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா என்றாள் சுமித்ரா. இது என்ன தப்பாட்டம் சுமி? உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு. எந்த புருஷனால தான் நான் கொண்டாட்டி வேறொருத்தனோட ஊர் சுற்றுறத சகிச்சுக்க முடியும்? விசப்பரீட்சையெல்லாம் பண்ணாமல் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க என்றாள் சாவித்ரி. அப்படின்னா ஒத்துக்க சொல்லுங்க, எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதானு ஒத்துக்க சொல்லுங்க. ஜெயித்து விட்ட திமிரோடு சுமித்ரா பேசியது நிர்மலாவை உசுப்பி விட்டது. உன் பரீட்சைக்கு நான் ரெடி, நீ என்ன வேணாலும் என்னை பற்றி என் புருஷன்கிட்ட சொல்லிக்க, அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார், நம்பவும் மாட்டார் என்றாள் அழுத்தம் திருத்தமாக. எல்லோரும் வேண்டாம், இது விபரீதமாக போய்விடலாம் என்று எச்சரித்தார்கள். சம்பள நாளும் அதுவுமா, இதென்ன விளையாட்டு? இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோங்கப்பா உங்கள் விளையாட்டை என்று கொஞ்சம் தள்ளி போட முயன்றாள் சாவித்ரி. நடுவில் இடைவெளி விட்டால் அதற்குள் நிர்மலா அவளின் புருஷனிடம் இது பற்றி பேசி அவனை தயார்படுத்தி இதை நாடகமாக்கிவிட சாத்தியம் இருப்பதாக சொல்லி சுமித்ரா இதை தள்ளி போட ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கே பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்றாள் பிடிவாதமாக. நிர்மலாவும் ஆட்டத்திற்கு தயார் என்றாள்.
வீம்புக்காக சொல்லிவிட்டாலும் நிர்மலாவின் மனசுக்குள் லேசான கலக்கம் எட்டி பார்க்கவே செய்தது. மூர்த்தியின் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ? 2 வருஷ தாம்பத்தியத்தில் சின்ன நெருடல் கூட நேர்ந்ததில்லைதான். சந்தேகத்தின் சிறு இழை கூட அவனிடம் தலை காட்டியதில்லைதான். ஆனாலும் இன்னொரு ஆணுடன் ஊர் சுற்றி விட்டு வருவதாய் சொல்லப்படுவதை எப்படி எடுத்துக்கொள்வானோ? எல்லோரும் பயப்படும்படி விபரீதமாய் ஏதாவது நேர்ந்து விடுமோ? மூர்த்தி நிர்மலாவை பெண் பார்க்க வந்தபோது அவளுக்கு அவனை எங்கோ பார்த்த ஞாபகம் இருந்தது. எவ்வளவு யோசித்தும் எங்கே என்று சட்டென்று ஞாபகம் வரவில்லை. திருமணத்திற்கான அனைத்து பேச்சுகளும் முடிந்து இருவரும் கொஞ்ச நேரம் தனியாக பேசிக்கொள்ளட்டும் என்று பெரியவர்கள் அனுமதித்த போது அவன் கேட்டான், நீங்க வேலை பார்க்குறீங்களா? ஆமா, ஆனா உங்களுக்கு வேண்டாம்னா வேலையை விட்டுடுறேன் என்றாள் தரையை பார்த்து கொண்டு. ஐயோ, தப்பி தவறி கூட அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில தேவைகள் பெருகிவிட்ட தினப்படி வாழ்க்கையில ஒருத்தர் வருமானத்துல காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம் என்றான் வெளிப்படையாக. அவனுடைய குரலை கேட்டதும் அவளுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. உள்ளூர் டிவியில் பட்டிமன்ற பேச்சாளராக அவனை பார்த்திருக்கிறாள். நீங்க பட்டிமன்றத்துல பேசுறத கேட்டிருக்கேன். உங்க பேச்சும் தமிழ் உச்சரிப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். அவர்களுக்கு திருமணம் முடிந்து ஓரிரு மாதங்கள் கடந்து விட்டிருந்த ஒரு மாலை நேரத்தில், நிம்மி, உனக்கு மகேந்திரன்னு யாரையாவது தெரியுமா என்று கேட்டான். அவளுக்கு சிலீரென்றிருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு அவள் வேலை பார்த்த பள்ளி நிர்வாகியின் மகன்தான் மகேந்திரன். இருவரும் காதலித்தார்கள். நிறைய கடிதங்கள் எழுதினார்கள். பள்ளியின் உல்லாச சுற்றுலாக்களில் நெருக்கமாய் நின்று போட்டோக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்புறம்தான் அவனின் சுயரூபம் வெளிப்பட்டது. பெண்களை காதல் எனும் மாய வலையில் சிக்க வைத்து தன்னுடைய வெறியை தீர்த்து கொண்டு விலகி விடுகிற கயவன் அவன் என்ற உண்மை புரிந்த அடுத்த நிமிடமே அவனின் தொடர்பை துண்டித்து கொண்டு அந்த பள்ளியிலிருந்தும் வெளியேறிவிட்டாள். நமக்கு கல்யாணம் நிச்சயமாகி கொஞ்ச நாள்ல இந்த மகேந்திரன் என்னை வந்து பார்த்தான். நீ அவனுக்கு எழுதிய கடிதங்கள், எடுத்துக்கிட்ட போட்டோக்கள் எல்லாம் காட்டி உன்னோட கேரக்டர் மோசம்னோ கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னான். வேலையை பார்த்துட்டு போடான்னுட்டேன், திட்டி அனுப்பிட்டேன். இதை ஏன் இப்போ உன்கிட்ட சொல்கிறேன்னா, பருவ வயசில் காதலிக்கிறது ரொம்ப இயல்பான விஷயந்தான். அதுக்காக உனக்கு குற்ற உணர்வு எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு தான் என்றான். இப்படியும் ஒரு ஆண்மகனா என்று நிர்மலாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முறை ஒரு ரயில்வே விபத்தின் காரணமாக திடீரென்று ரயில்களை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள். போக்குவரத்தை ஸ்தம்பித்து பஸ்களிலும் நெரிசல் பொங்கி வழிந்தது. ஆட்டோக்களும் கிடைக்காத சூழலில் இவள் முன்பின் தெரியாத ஆடவன் ஒருவனின் ஸ்கூட்டரில் லிஃப்ட் கேட்டு அவன் பெண்ணையே பார்த்திராத மாதிரி வழிந்து இவள் வீட்டிற்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு போனான். வாசலில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த மூர்த்தி, உதவி செய்தவனை அப்படியேவா அனுப்புறது? வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுத்து அனுப்பியிருக்கலாமே என்று கடிந்து கொண்டான். இவை அனைத்தும் கனா பொழுதில் நிர்மலாவின் நினைவில் வந்து போயின. மணி 7:30க்கு மேல ஆயிருச்சு. இந்நேரம் உன் ஹஸ்பண்ட் வீட்டிற்கு வந்திருப்பார்ல என்று நிர்மலாவிடம் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டு போனில் நம்பரை சுழற்றினாள் சுமித்ரா. ஹலோ, இது நிர்மலா வீடா? நான் அவளோட தோழி சுமித்ரா கூட வேலை பார்க்கிற கொலிக் பேசுகிறேன் என்று ஆரம்பித்தாள். நிர்மலா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரலையே என்றது எதிர்முனை. அவள் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணினேன் என்றாள் சுமித்ரா. என்கிட்ட என்ன பேசணும்? கொஞ்ச நாளாக உங்கள் ஒய்ஃபோட போக்கே சரியில்லை. ஸ்கூலே அசிங்கப்பட்டு போச்சு. ஸ்கூலில் சுந்தரராமன் ஒருத்தர் வேலை பார்க்கிறார். அவரோட ரொம்ப குழையிறாங்க. அதான் உங்கள் காதில் போட்டு வைக்கலாம்னு. ஆணும் பொண்ணும் சேர்ந்து வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிக்காம எப்படிங்க இருக்க முடியும்? இதை சொல்கிறதுக்கா வேலை மெனக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க மிஸ்டர் மூர்த்தி. அவங்க உறவு நீங்கள் நினைக்கிற லிமிட் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயாச்சு. இன்னைக்கு கூட 2 பேரும் ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுட்டு மகாபலிபுரம் போயிருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறதுக்காக. நிர்மலா சுமித்ராவை கிள்ளினாள். நீ எல்லை மீறி போற என்று மெல்லிய குரலில் கண்டித்தாள். சுமித்ரா ரிசீவரின் வாயை மூடிக்கொண்டு, சும்மா விளையாட்டுக்கு தானே, உன் லட்சிய புருஷர் எப்படித்தான் ரியாக்ட் பண்ணுறாருன்னு தான் பார்ப்போமே என்றாள் கிண்டலுடன். இங்கே பாருங்க மிஸ்ஸஸ், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுமித்ரா. நிர்மலா உங்களோட தோழிங்கிறீங்க, அப்புறம் அவங்கள பற்றி இப்படி அபாண்டமாக பழி சொல்கிறீங்களே. உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறது? உங்களுக்கும் நிர்மலாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்றான் மூர்த்தி. ஐயோ, நான் சொல்கிறதெல்லாம் 100% உண்மைங்க.
உங்களுக்கு இந்த உண்மை பின்னாடி தெரிய வரும்போது பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடுமோன்னு பயந்து தான் இப்போவே உங்கள் காதில் போட்டா இதை நீங்கள் முளையிலேயே கிள்ளிடலாமேன்னு தான். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து கூட விசாரித்து பார்க்கலாம். அவள் பேசி முடிப்பதற்குள் மூர்த்தி சீறினான். இங்கே பாருங்க, நீங்கள் நிர்மலாவோட தோழின்னு சொன்னதால தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களோட பேச்சு சரியில்லை. என் மனைவியை அவள் வேலை பார்க்குற இடத்துல போய் தேவி பார்க்குற கேவலமான காரியத்தை செய்ய சொல்கிறீங்களா? அந்த அளவுக்கு மட்டமான ஆளு நான் இல்லை. ஃபோனை வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க என்று சிடுசிடுத்து பட்டென்று ஃபோனை துண்டித்தான். சுமித்ரா கொஞ்ச நேரத்திற்கு ஒன்றுமே பேசவில்லை. ஆழமாய் நிர்மலாவை ஏறிட்டாள். ரியலி ரொம்ப கொடுத்து வச்சவ நிர்மலா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இப்படி ஒரு ஆம்பளைய என்னால் இன்னும் கூட நம்பவே முடியல. உண்மையிலேயே உன் புருஷன் கிரேட் பர்சன் தான். நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் என்றாள். நிர்மலாவிற்கு ரொம்பவும் பெருமையாக இருந்தது. இருந்தாலும் ஒரு மூன்றாம் மனுஷியிடம் பெருந்தன்மையாய் காட்டிக் கொண்டிருந்து விட்டு தான் வீட்டிற்கு போனதும் வெடிப்பானோ என்று மனதின் மூலையில் ஒரு பயப்பந்தும் உருண்டது. வீட்டிற்கு போனதும் முதல் வேலையாக அவன் ஆரம்பிப்பதற்குள் எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டுமென்று நினைத்து கொண்டாள். நிர்மலா வீட்டிற்கு போனபோது மூர்த்தி டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். வா நிர்மலா, இப்பதான் வரியா? முகம் கை கால் கழுவிட்டு சீக்கிரம் வா. நானே உனக்கு பிடிச்ச ஐட்டங்களை சூப்பராக சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் என்றான். அவள் முகம் கை கால் கழுவி நைட்டிக்கு மாறி டைனிங் டேபிளுக்கு வந்ததும் அதற்காகவே காத்திருந்தது போல் ஆரம்பித்தான். நிர்மலா, உனக்கு இன்னைக்கு சம்பள நாளாச்சே, எங்க சம்பள கவர் என்றான். நிர்மலா எழுந்து போய் சம்பள கவரை எடுத்து வந்து அவனிடம் கொடுக்கவும் எந்த சிந்தனையும் இல்லாமல் அவளின் சம்பள பணத்தை சிரத்தையாய் எண்ணத் தொடங்கினான். நிர்மலாவிற்கு அவனை பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது. அவனுடைய செயல் என்ன நடந்தாலும் எனக்கு சம்பளம் முக்கியம் என்று இருந்தது. இவனும் மற்ற ஆண்கள் போலதான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானவன் என நினைத்துவிட்டு சுமித்ரா சொன்னது உண்மைதானோ என யோசித்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.